மதுரைக்கு வருகிற மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடத்திலே மதுரை மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மதுரையில் இருக்கிற சாலைகளை காணவில்லை, மதுரையில் இருக்கிற ரோடுகள் காணவில்லை, மதுரையில் இருக்கிற நலத்திட்டங்களையும் காணவில்லை. ஆகவே கண்டுபிடித்து தருவாரா மாண்புமிகு முதலமைச்சர்? அதோடு மதுரைக்கு மேயரையும் காணவில்லை, மண்டல தலைவரையும் காணவில்லை. காணாமல் போன மேயரை கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் என்று, காணாமல் போன மண்டல தலைவர்களை கண்டுபிடித்து கொடுக்க முன்வருவாரா மாண்புமிகு முதலமைச்சர் என்று மதுரை மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். 7ஆம் தேதி வருகிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காணாமல் போன ரோட்டை கண்டுபிடித்து, காணாமல் போன மேயரை கண்டுபிடிக்கிறாரோ இல்லையோ, ரோட்டை கண்டுபிடிக்கிறாரோ இல்லையோ, நிச்சயமாக 2026 புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இதற்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வை காண்பார்கள். தமிழகத்தை மீட்டெடுப்பார்கள், தமிழக மக்களை காப்பார்கள். அப்போது மதுரை மக்களுக்கும் விடிவு காலம் ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, இந்த எஸ்ஐஆர் பணி என்பது இந்த திமுகவுடைய இரட்டை வேடம் இன்றைக்கு அம்பலமாகி இருக்கிறது. நாடு முழுவதும் எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம் என்று போர்க்குரல் எழுப்பினார்கள். உச்ச நீதிமன்றம் வரை சென்று வழக்கு கொடுத்தார்கள். இன்றைக்கு எஸ்ஐஆர் பணி தமிழகம் முழுவதும் 6,41,00,000 வாக்காளர்கள், அதில் 6,37,00,000 வாக்காளரிடத்துல கணக்கீட்டு படிவம் விநியோகிக்கப்பட்டிருப்பதாகவும், அதில் 6,04,00,000 வாக்காளர்கள் பூர்த்தி செய்து பதிவேற்றம் செய்திருப்பதாகவும், இதில் இறந்தவர்களாக 23,83,775 பேர்களும், இடமாற்றம் செய்தவர்கள் 27,01,500 பேர்களும், கண்டுபிடிக்க முடியாதவர்கள் 5,19,000 பேர்களும் என்று அர்ச்சனா பட்நாயக் IAS நடுநிலையான நேர்மையான அதிகாரி என்ற பெயர் பெற்றிருப்பவர் அவருடைய தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. ஆகவே எஸ்ஐஆர் பணி தமிழகத்திலே துவங்கியது முதல் ஆளாக களத்திலே குதித்தது திமுக தான். அதே போல எஸ்ஐஆர் பணியை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திற்கு முதல் ஆளாக சென்றதும் திமுக தான். ஆகவே இந்த இரட்டை வேடம் எதற்காக? மக்களை ஏமாற்றுவதற்காகவா? ஆனால் எஸ்ஐஆர் பணியை வரவேற்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், களத்திலே நிற்பதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த எஸ்ஐஆர் பணி மூலமாக நேர்மையான, நடுநிலையான, சுதந்திரமான வாக்காளர் பட்டியல் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் கிடைக்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வலியுறுத்தி அந்த பணியை மேற்கொண்டு வருகிறது. ஆகவே மதுரைக்கு வருகிற முதலமைச்சர் அவருக்கு நேரம் இருந்தால், அவருக்கு மனம் இருந்தால், ஒரு மணி நேரம் ஒதுக்கி மதுரை மாவட்ட 10 தொகுதிகளிலே சாலைகள் பணி எப்படி இருக்கிறது, சாலைகளுடைய நிலவரம் எப்படி இருக்கிறது, மதுரையினுடைய சாலைகள் ஐசியூல வைக்கக்கூடிய நிலைமையில் இருப்பதை அவர் உடனடி அவசர சிகிச்சை கொடுப்பதற்கு முன் வருவாரா என்று மதுரை மக்களின் சார்பாக இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மரியாதைக்குரிய கழகத்தின் அமைப்பு செயலாளர் அண்ணன் மகேந்திரன் அவர்கள், மரியாதைக்குரிய மூத்தவர் அண்ணன் அவசி அவர்கள், மரியாதைக்குரிய AKT ராஜா அவர்கள், மரியாதைக்குரிய மாணிக்கம் அவர்கள், தமிழரசன் அவர்கள், SS சரவணன் அவர்கள் உள்ளிட்ட மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர் மூசிச முருகன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நகர கழகத்தின் செயலாளர் அருமையப்பா பூமாராஜா உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள், துறை தன்ராஜ், வெற்றிவேல் உள்ளிட்ட பொறுப்பாளர்களோடு இந்த கோரிக்கையை அவர் முன்வைக்கிறார்.